கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசைக்குத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். கன்னிராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது? இந்த 2026ஆம் ஆண்டு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? கன்னிராசிக்கு 2026ஆம் ஆண்டு செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் துணிந்து. ஆக இந்த 2026 மொத்தமா கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை, நல்ல பலன்களை செய்ய போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த 2026 அப்படிங்கிறது நியூமராலஜி படி பாத்தீங்கன்னா 10ஆம் நம்பர், 1ஆம் நம்பர், அதாவது சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த வருஷமாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வருஷம், இப்போ நடக்கிற தமிழ் வருஷம் பார்த்தீங்கன்னா விஸ்வாவசு வருடம். இந்த விஸ்வாவசு வருடத்துடைய ராஜா யார் அப்படின்னா சூரியன் தான். அப்போ தமிழ் வருடம் வரையும் பார்த்தீங்கன்னா ராஜா சூரியனா வராது. இங்கே 2026ங்கிறதும் பார்த்தீங்கன்னா கூட்டியன், சூரியனோட நியூமராலஜி படி கூட்டியன் சூரியனோட ஆண்டாகவே இருக்கிறது. அப்போ சூரியனுடைய ஆண்டாக இருக்கிறதுனால அரசியல் சம்பந்தமான மாற்றங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அரசியலில் புரட்சி ஏற்படக்கூடிய அமைப்பு, அதே போல பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில புதிய கண்டுபிடிப்புகள், புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, ஆன்மீக முன்னேற்றங்கள், ஆன்மீகம் எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரிய ஆன்மீக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, நிர்வாக சீர்திருத்தங்கள் நடக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் பொதுவாக இருக்கிறது. இப்ப கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு குரு பகவான் எடுத்துக்கும். முதல்ல 4க்கும் 7க்கும் உடையவர். 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானமும். 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். இந்த 4க்கு 7க்கும் உடைய குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரை. 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம். பொதுவா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாவ கிரகம் 10ல் இருக்கும் பொழுதுதான் சிறப்பு. சுபகிரகம், நவகிரகத்திலேயே சுபகிரகம் குரு பகவான் 10ல் இருக்கார் அப்படின்னா புலிப்பாணி என்ன சொல்றாருன்னா 10ஆம் இடத்துல குரு வந்த பொழுதுதான் சிவபெருமான் பிரம்மாவுடைய தலையை எடுத்துட்டு தெரு தெருவா அவரு அந்த திருவோடையேந்து பிச்சை எடுக்க போனது அவருக்கு 10ஆம் இடத்துல குரு வந்த பொழுதுதான் அப்படின்னு புலிப்பாணி சொல்றார். அப்ப 10ல் குரு வந்தா பதவி பறிபோகும், உத்தியோகம் நடந்தா சஸ்பெண்ட் ஆகும், இடமாற்றம் சம்பவிக்கணும், டீப்ரமோஷன் சம்பவிக்கணும், தொழில் சம்பந்தமான உத்தியோகம் சம்பந்தமான நெருக்கடிகளை, இடமாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் 10ஆம் இடத்து குரு. எது வரைக்கும் இருக்கு? ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும். பொருளாதார சம்பந்தமான கொஞ்சம் டைட்டான சூழ்நிலை உருவாக்கும். அதாவது கேட்ட இடத்துல கடன் கிடைக்காமையோ அல்லது உங்களுடைய பணம் சேர முடியாத நிலைமையோ கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் 10ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிற வரை. அதனால ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும், நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும், பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபாடு செய்ய வேண்டும். வியாழக்கிழமை செய்யக்கூடிய குருமார்கள் வழிபாடு எந்த வழிபாடாக இருந்தாலும் செய்வது குருவுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஜூன் 2க்கு அப்புறம் குரு உங்க ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாக்கக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடத்துல வருகிறார். மற்ற 11 ராசிக்கும் இல்லாத சிறப்பு என்ன அப்படின்னா கன்னி ராசிக்கு குரு 11ல் வந்தா உச்சமாக இருப்பார். அதுதான் சிறப்பு. ஏன் அப்படின்னா 11ஆம் இடங்கிறது 11ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் தீமை செய்யாது, நன்மை செய்யும். அந்த வரிசையில நவகிரகத்துல சுப கிரகம் அவரு 11க்கு வரார். அதை விட சிறப்பு, அவர் உச்சமாக தன்னுடைய முழு பலம், உச்சம் பெற்றவர்களுக்கு 1.25 பலன் அப்படிங்கிறாங்க. அப்ப தன்னுடைய முழு பலனாக 11ஆம் இடத்துல இருந்து பலன் தரப்போகிறார் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். மற்ற எந்த ராசிக்கும் 11ல் குரு உச்சமாக மாட்டார், உங்க ராசிக்கு மட்டும்தான் உச்சமாகிறார். அப்ப 11 ஜூன் 2க்கு அப்புறம் குரு 11ஆம் இடத்துல உச்சமடைவது மிக மிக சிறப்பு. பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், ரேஸ் லாட்டரி இந்த மாதிரியான குறுக்கு வழி பெரிய ஒரு தொகை சேரக்கூடிய அமைப்பு. அதே போல 11ஆம் இடத்துல குரு இருக்காருன்னா நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு. அதாவது இறைவன் அருளால் குரு குரு பகவான்கிறவர் தெய்வ தூதர், இடைத்தரகர் மாரி. அப்ப அவர் தெய்வத்துடைய அருளால் நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். 11ஆம் இடங்கிறது அபிலாஷைகள் பூர்த்தி. நீண்ட நாளா இந்த காரியம் நடந்தா நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது 2026ஆம் ஆண்டு ஜூன் 2க்கு அப்புறம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக பெரிய உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சோசியல் மீடியாவில் புகழ் பெறக்கூடிய அமைப்பு, யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான
இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பிரபலியமாகக்கூடிய அமைப்பு 11ஆம் இடங்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா லாபம், தொழிலிலே லாபம் பெறக்கூடிய அமைப்பு, எதை தொட்டாலும் லாபகரமான மனிதராக மாற்றக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 11ஆம் இடத்துல குரு ஜூன் 2க்கு அப்புறம் சஞ்சரிக்கிறதுனால கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. வேற எந்த ராசியும் குரு 11ல் உங்க ராசிக்கு உச்சமாகி சஞ்சரிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குரு பயிற்சி லாபம் அப்படின்னா அது கன்னிராசி தான். 2026ஆம் ஆண்டு குருவால் அதிகமான நற்பலன்களை பெறக்கூடிய ராசி யாரு அப்படின்னா கன்னிராசி தான். குரு 11ல் சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார சம்பந்தமான குரு தனக்காரகன், பொருள்காரகன், புத்திரக்காரகன், குழந்தை பிறப்பு, அதே போல பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள், வீட்டில் திருமணம், அதே போல காது குத்துறது, வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்துக்கு குருவாக இருக்கிறார். ஆக ஜூன் 2க்கு அப்புறம் மிக மிக அற்புதமான ராஜயோகத்தை சொல்லக்கூடிய அமைப்புல தான் கன்னிராசிக்கு இருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா அதை 4ஆம் இடத்த அதிபதி அவர் தான் இல்லையா. அப்ப ரியல் எஸ்டேட் தொழில் செய்றாங்க இல்லையா, 4ஆம் இடம் அசையா சொத்து. ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு அமோகமான காலம், கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு அமோகமான காலம், அதே போல வாகனத்தை தொழிலாக செய்யறாங்க இல்லையா, அதெல்லாம் யோகமான காலம். வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தால் லாபம். 4ஆம் இடம்ங்கிறது வாகனம், 11ஆம் இடம் லாபம். அப்ப வாகனத்தை வாங்கி அதன் மூலமாக லாபம் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்த அதிபதி, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். வாழ்க்கை துணை வழியாக பெரிய லாபங்கள், உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெருகி அதன் மூலமாக லாபம் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல 7ஆம் இடங்கிறது பெரிய மனிதர்களுடைய தொடர்புலாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பையும் சொல்லுகிறது. அப்ப அந்த வரிசையில திருமணம் சம்பந்தமான முயற்சி, குழந்தை பிறப்பு, 7ஆம் இடங்கிறது இரண்டாவது குழந்தை. அப்ப குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கிறது 7ஆம் இடத்த அதிபதி 11ல் செஞ்சிருக்கிறதுனால. அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி பகவான் எடுத்துக்கும். சனி பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடம், அதாவது 6ஆம் இடம், 6ல் ராகு இருக்காரு. 5க்கும் 6க்கும் உடையவர் சனி பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். இந்த 5க்கும் 6க்கும் உடைய சனி 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவா 7ஆம் இடத்துல சனி ராசிக்கு சஞ்சரிச்சா அதுக்கு பேரு கண்டக சனிம்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பெருசா கண்டக சனிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனா கேரளாவில் பார்த்தீங்கன்னா கண்டக சனிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கண்டக சனி கொண்டே போகும், அஷ்டம சனி, 7ரை சனியை விட கண்டக சனிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா கண்டக சனி கொண்டே போகும் அப்படிங்கிறதுனால. அப்ப 7ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்துல சனி சஞ்சரிச்சா என்ன அர்த்தம்னா, நேரா 7வது பார்வையா, சனியுடைய பார்வை 3, 7, 10 பார்வை, அதுல 7வது பார்வை முழு பார்வை. அந்த பார்வை உங்க ராசி மேல படுறதுனால சலிப்பு, பிடிவாதம், மந்தம் அப்படிங்கிற அந்த இருட்டு கிரகத்துடைய பார்வை உங்க ராசியில படுறதுனால உங்களுக்கு சலிப்பு, பிடிவாதம், மந்தம் ஏற்படும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த கண்டக சனிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த சனி பகவான் உங்க ராசிக்கு 7ல் சஞ்சரிப்பது பொதுவாக 5, 7 சஞ்சரிக்கும் போது காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதே போல குழந்தை பிறப்பு, 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 7ஆம் இடம், 5ஆம் இடம் முதல் குழந்தை, 7ஆம் இடம் 2வது குழந்தை. அப்ப கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்ததிபதி 7ல் இருக்காரு அப்படின்னா வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். கூட்டு தொழில், பார்ட்னர் வச்சு தொழில் செஞ்சா அதுல பார்ட்னரை நம்பக்கூடாது. பார்ட்னர் விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் கண்டக சனியோட பாதிப்புல. அடுத்ததா பாத்தீங்கன்னா தொழிலில் மற்றவங்களை நம்பாம உங்களை நம்பணும். அந்த மற்றவங்களை நம்பினா அவங்க ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கண்டக சனியோட பாதிப்புல. ஆனா இந்த ஜூன் 2க்கு அப்புறம் இந்த கண்டக சனியை குரு 11ஆம் இடத்துல உச்சமாகி உங்க கண்டக சனியை பார்க்கிறார். அப்ப சனி சுபத்துவம் அடைகிறார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அப்ப சனி பகவான் சுபத்துவம் அடைஞ்சா அவருடைய பார்வையும் சுபத்துவமாகி உங்க ராசிக்கு கண்டக சனியோட பாதிப்பு இல்லாம ஆகும். ஏற்கனவே குரு 11ல் வந்துடுவாரு ஜூன் 2க்கு அப்புறம். அடுத்ததா கண்டக சனியோட பாதிப்பும் இல்லாம ஆக்கிடுறாரு குரு 9வது பார்வையா பார்த்து சனியை. சனி சுபத்துவம் அடைஞ்சதுனால கண்டக சனி பாதிப்பும் குறைஞ்சு போகுது. அப்ப உங்களுக்கு கெடுபலன் 0. உங்க ஜாதகத்துல தசாபுத்தி வலிமையா இருந்ததுன்னா கோச்சாரம் 100% நற்பலன்களை தருவதற்கு 2026 ஜூனுக்கு அப்புறம் தயாராக இருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு கேது பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். பொதுவா பாவகிரகம் 12ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். 12ல் கேது இருக்கிறது என்ன செய்யும் அப்படின்னா நிறைய ஆன்மீக சுற்றுலா செல்றது, அதே மாதிரி கோயில் குளம், மலை ஏறுறது, ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும்.
அதனால ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் போது கேது உங்களுக்கு பாசிட்டிவா தான் செயல்படும் இந்த வருஷம். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோக ஸ்தானத்துல இருக்கார். பொதுவா 6ல ராகு இருப்பது நன்மை. ஏன் அப்படின்னா நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, ஆள்பட நோய் இருந்தவங்களாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் ஜூன் 2 வரைக்கும் அந்த ராகு குரு பார்க்கிறார். அப்ப ராகுவும் சுபத்துவம் அடைஞ்சு நல்ல பலனை தரப்போகிறார். அப்ப நோயிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு, எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. அதே போல கடன் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு 6ல ராகு இருக்கும் பொழுது. அரசியல் வெற்றி, அரசியல் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா ராகு எப்பவுமே பிரம்மாண்டப்படுத்தும், ராகு விரிவுபடுத்தும். அப்ப அரசியல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எதிரியை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, அரசியல்ல மாபெரும் வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு 6ல ராகு உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கன்னிராசிக்கு சொல்கிறது. எல்லா கிரகமும் உங்களுக்கு ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுக்கு தடை, அதாவது கோச்சாரப்படி கன்னிராசிக்கு தடை சொல்றதுக்கு எந்த கிரகமும் கிடையாது. கண்டக சனி பாதிப்பும் குரு பார்வையால அதோடைய பலனும் குறைஞ்சு போகுது, கெடுபலனும் குறைகிறதுனால உங்களுக்கு இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம், பெரிய பொருளாதார வளர்ச்சி, எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி, அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு, அரசியல் வெற்றி, குழந்தை பிறப்பு, திருமணம், இந்த மாதிரியான அனைத்தும் நடக்காத விஷயங்கள், இழுபறியாக தடை தாமதமாக இருந்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த 2026 ஜூன் 2க்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கிறது. தசாபுத்தி உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருந்ததுன்னா இதனுடைய பலன் 100% அனுபவிக்கக்கூடிய நிலை உருவாகும். தசாபுத்தி உங்களுக்கு அவயோக தசை நடக்குது, பாதகாதிபதி தசை நடக்குது, கண்டக தசை நடந்தால் கூட அந்த தசையுடைய கெடுபலன் கூட இந்த ஜூன் 2க்கு அப்புறம் 2026 ஜூன் 2க்கு அப்புறம் அந்த கெடுபலன் கூட நடக்காம இருக்கும். தசாபுத்தியோட கெடுபலன் கூட நடக்காம நன்மையான பலன்களை எதிர்பார்க்கலாம் இந்த 2026 ஜூன் 2க்கு அப்புறம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். ஆக இந்த 2026ல பெரிய இந்த 11 ராசியை விட 12, ஏன்னா குரு 11ல வேற ராசிக்கு 11ல இல்ல, உங்க ராசிக்கு தான் 11ல, அதுவும் உச்சமாகி சஞ்சரிக்கிறதுனால இந்த வருடம் லாபகரமான வருடமாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.